ஹாய் கைஸ், விஜயை தற்கூரின்றானுங்களே. உண்மையிலே விஜய் தற்கூரி தான். காரணம் 200 கோடி 300 கோடி சம்பளத்தை விட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு பணியாற்ற சொல்லி வந்தவன் எல்லாருமே தற்கூரி தான். சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா அந்த சம்பாதத்தை வச்சு எவ்வளோ வீடு நிலம் எல்லாம் வாங்கி கட்டி சந்தோஷமாக இருக்கலாம். அந்த 200-300 கோடியை விட்டு ஏன் வர முடியும்? ஒரு படத்துக்கு 200-300 கோடி வாங்குறாருன்னா ஒரு 10 படம் நடிச்சாருன்னா செட்டில் தான். அப்படி இருந்து வராருன்னா அதை வந்து தற்கூரின்னு நிறைய தற்கூரி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிற தற்கூரிங்களாம் இவ்வளோ வருஷம் இருந்தீங்க, என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்க, மக்களுக்கு என்ன கொடுத்தீங்க? நீங்கள் அங்கங்கே பாருங்கள், இந்த கேஸை நிற்க வச்சுட்டுருக்குறானுங்க பாவம் ஆட்டோக்காரங்களுக்கு என்ன சலுகை பண்ணீங்க? அவ்வளோ போராட்டம் நடக்குது. அதை பற்றி எவனா வாயை திறக்குறீங்களா? திறக்க மாட்டீங்க. ஆனால் எவனா ஒருத்தன் வந்து உங்களை விட முன்னுக்கு வந்தால் தற்கூரின்றீங்கன்னா இருக்கிறத நீங்கள் பார்த்தா ஏன் இன்னொருத்தன் வரப்போகிறான்? நல்ல ஆட்சி நீங்களே பண்ணினீங்கன்னா இன்னொரு ஆட்சி வந்து வரணும்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. இருக்கவனுக்கு இல்லாதவனுக்கு கொடுத்து பழகுங்க. அப்போ தான் வந்து நாடும் நல்லாயிருக்கும், நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க. சரிங்களா?